ஹாய் காய்ஸ் நம்மட்ட வந்து 2 போலார் பேரட்டு பேர் உண்டு. ஒண்ணு வந்து ப்ளூ, இன்னொன்னு பிளாட்டினம். அந்த 2மே செகண்ட் பேட்ச் எக் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ள ஃப்ரைஸ ஃபுல்லா ரிமூவ் பண்ணி ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக்குள்ள 2மே செகண்ட் பேட்ச் எக் வச்சுட்டாங்க. இதுல வந்து பிளாட்டினம் போலார் பேரட் வந்து எக் நெறைய வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா ப்ளூ போலார் பேரட் வந்து கம்மியா தான் இந்த எக் வச்சிருக்கு. அ என்னன்னு தெரியல. ஆனா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிளாட்டினம் போலார் பேரட் வந்து நம்ம வீட்ல வச்சு க்ரோ பண்ணிட்டு இருந்தோம். ப்ளூ போலார் பேரட் வந்து ஃபார்ம்ல வச்சிருந்தோம். ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு நேரம் மட்டும் தான் ஃபுட் போடுவோம். வீட்ல இருக்கும்போது பிளாட்டினம் போலார் பேரட்டுக்கு 2 டைம்ஸ் நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா மொயினா அந்த மாரி நல்லா லைவ் ஃபுட்டா குடுத்துட்டு இருந்தோம். ஆனா ஃபார்ம்ல உள்ளதுக்கு வந்து நம்ம அ ட்ரை ஃபுட்ஸ் தான் குடுத்துட்டு இருந்தோம். அதாவது ஃபார்ம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஆர்டிமியா கொஞ்சம் அப்பப்போ குடுத்துட்டு இருந்தோம். மேபி அதனால தான் டிஃபரன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இருந்தாலும் போனட்ட விட இந்த அட்ட ப்ளூ போலார் பேரட் வந்து ரொம்ப எக் கம்மியா வச்சிருக்கு. அதான் இந்த அட்ட வந்து கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த அட்ட நல்லா ஃபீட் பண்ணிட்டு, அடுத்த அட்ட எந்த அளவுக்கு எக் வைக்கிது அப்படிங்கிறத செக் பண்ணணும். 2 நாள் ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா 2 பேர் போலார் பேரட்டும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணியிருந்துச்சு.